சுட்ட மாங்காய் ரசம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். மாங்காயை இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. சுட்ட மாங்காயை இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கோங்க. நம்ம சுட்டு எடுத்த மாங்காயை இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. உரிச்சி தோல் எடுத்திருக்கேன். ஒரு அரை பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சி ஜாடியில போட்டு நல்லா அரைச்சிடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகு இருந்தா மிளகு சேர்த்துக்கோங்க. நான் மிளகு இல்லாததுனால மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருவோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ காஞ்ச மிளகாய் நான் ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்டே சேர்த்தோம்னா ஃபுல்லா கருகிடும் காஞ்ச மிளகாவும். அதனால பூண்டு கூட சேர்த்தோம்னா கொஞ்சம் கருகாம இருக்கும். பூண்டு நான் தோலோட தட்டி எடுத்திருக்கேன். ரசத்துக்கு அந்த மாதிரி போட்டாதான் சூப்பரா இருக்கும். பொன்னிறமா ஆகட்டும். பெருங்காயத்தூள், 1/2 குட்டி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதெல்லாம் இப்படி கலக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்திருக்க மாங்காய் விழுதையும் இது கூட சேர்த்து இப்படி தண்ணி தான் சேர்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ரசம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளவுதான், நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்மளுடைய மாங்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை. See you.